அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. அது என்ன அற்புதமான வீடியோ அப்படின்னா, ஒரு 4 வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் உங்களுக்கு தேவையான அனைத்து பணங்களையும், அனைத்து வளங்களையும், அனைத்து செல்வங்களையும் ஈர்க்க முடியுமா அப்படின்னா முடியும் அப்படிங்கிறது தான் பதில். சரி, எப்போ சார் முடியும்? இந்த ப்ராக்டிஸ் தெரிஞ்ச உடனே நீங்கள் பண்ணி முடிக்கும் பொழுது அடுத்த வினாடியிலிருந்து இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரி, யார் சார் பண்ணலாம்? யார் வேணாலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்போ சார் பண்ணலாம்? எப்போ வேணாலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே உடனடியாக வேலை செய்யக்கூடிய திறன் வாய்ந்தது. அதிகப்படியான ஈர்ப்பு விதியை கிட்டத்தட்ட 10 மடங்கு 20 மடங்கு அபரிமிதமாக தூண்டிவிடக்கூடிய அற்புதமான ஆற்றல் வாய்ந்த இந்த பயிற்சி. சரி, இது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 4 தன்மைகளை இதை பார்த்துடலாம். நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் பிலீஃப்ஸ் தான் அதுக்கு முதல் காரணம் அப்படின்னு அறிவியலாளர்கள் முதற்கொண்டு, ஆன்மீகவாதிகள் முதற்கொண்டு பேசுகிறாங்க. சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பணத்தை குறித்த எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை உணர்வுகள், எதிர்மறை நம்பிக்கைகள். அது என்ன சார் அப்படின்னா, இப்போ நிறைய பேத்துக்கிட்ட நம்ம கேள்வி கேட்டோம்னா, பணம் சம்பாதிக்கிறது ஈஸியாக அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை சார் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார், நான் 10 வருஷம் வேலை செஞ்சுட்டேன், 20 வருஷம் வேலை செஞ்சுட்டேன், 10 பைசா சம்பாதிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காலையிலேருந்து நைட் வரைக்கும் மாடாக உழைக்க வேண்டியது இருக்குது, பணம் நேர்மையான வழியை சம்பாதிக்கவே முடியாது. இப்படி ஏகப்பட்ட கருத்துக்கள், நம்பிக்கைகள், அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்குது. இதிலிருந்து நம்ம மனதை மாற்றுவது, திசை திருப்புவது, இதுதான் முதல் வேலை. சரி, ரெண்டாவது வேலை என்ன சார்? இந்த திசை திருப்பியதுக்கப்புறம் இவ்வளவு நாளாக இந்த நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு இருந்தது யார்? இவ்வளவு நாளாக இந்த அனுபவங்களை வச்சுக்கிட்டு இருந்தது யார்? இவ்வளவு நாளாக இந்த உணர்வுகளை வச்சுக்கிட்டு இருந்தது யார்? நம்ம தானே. நம்ம பகிரங்கமாக அதை மன்னிப்பு கேட்கறது 2ஆம் நிலை. 3ஆம் நிலை என்ன? மன்னிக்கப்பட்டால் நமக்கு ஒரு மாற்றம் உருவாகும்ல, அதை குறித்த நன்றி உணர்வோடு இருப்பது, நம்ம அன்போடு இருப்பது தான் 4வது நிலை. எதன் மீது அன்போடு இருப்பது? உங்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ அதை குறித்த, அது சார்ந்த விஷயங்களில் அபரிமிதமான அன்பை கொடுப்பது. இதுதான் 4வது நிலை. சரி, இந்த 4 நிலையும் 4 வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம அபரிமிதமாக வேலை செய்ய வைக்க முடியும். எப்படி அப்படின்னா, முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, ஐ எம் சாரி. 2வது வார்த்தை ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. 3வது வார்த்தை தேங்க்யூ. 4வது வார்த்தை ஐ லவ் யூ. இதை அழகாக நீங்கள் தமிழில் கூட நீங்கள் உச்சரிக்கலாம். சரி, இதை சொல்வதனால நம்மளுக்கு எப்படி சார் மாற்றம் உருவாகும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய நம்பிக்கைக்கு, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு, உங்களுடைய எண்ணங்களுக்கு, உங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு பகிரங்கமாக சொல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பு தான் இது. சரி, இந்த 4 வார்த்தையை எப்படி பயன்படுத்துவது? ஃபர்ஸ்ட் 1 நிமிடம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய பணத்தின் குறித்த நிலைகள், எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ செல்வம் உங்ககிட்ட இருக்குது, எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, எவ்வளோ பணம் உங்கள் கையில் இருக்குது, இது எல்லாம் ஒரு 30 வினாடிகள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நினைத்து பார்த்தவுடன் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இப்படி இந்த 4 வார்த்தைகளை திரும்ப 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 சொல்ல வேண்டும். அந்த பணத்தை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த பணத்தை நோக்கி இந்த சிந்தனையை, இந்த வார்த்தைகளை நீங்கள் அழகாக நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். எத்தனை முறை சார் சொல்கிறது? குறைஞ்சபட்சம் 21 முறை நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ நாளைக்கு சார் சொல்கிறது? 21 நாள் சொல்லுங்கள். என்ன சார் நடக்கும்? முதல் விஷயம், உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ், எதிர்மறையான சிந்தனைகள் மாறும். இந்த எதிர்மறையான சிந்தனைகள் மாறும் பொழுது இந்த பணத்தை குறித்த பார்வை மாறும். எப்படி நேர்வழியில் சம்பாதிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்க முடியும், இப்படி நிறைய எதிர்மறை கருத்துக்கள் நம்ம வச்சுருக்கிறோமோ, அடடா நேர்வழியிலையும் சம்பாதிக்கலாம், ரொம்ப எளிமையாகவும் சம்பாதிக்கலாம், நம்மளுக்கு தேவையான எவ்வளவு செல்வத்தை வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அபரிமிதமான தன்னம்பிக்கை உங்ககிட்ட பிறக்கும். அடுத்தது, இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு என்னவெல்லாம் மாற்றம் மன அளவில் தேவையோ, உடல் அளவில் தேவையோ, இந்த சமூக அளவில் தேவையோ அத்தனையும் உங்களுக்கு உருவாகும். எவ்வளோ நாளில் சார்? ஒரு சிலருக்கு 21 நாள், ஒரு சிலருக்கு 21 மணி நேரம், ஒரு சிலருக்கு 21 நிமிடம். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள், ஒவ்வொருத்தருடைய பதிவுகள், ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கைகள் வேறு வேறு தன்மை உடையவனாக இருக்கிறது.
ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் இல்லை ஒரு வாரம் நீங்கள் செய்து பார்க்கும் பொழுது ஒரு லேசான ஒரு உணர்வு உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். மனசில் ஒரு பணத்தை குறித்த ஒரு இன்பமான ஒரு உணர்வு வருவது தான் முதல் நிலை. ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருப்பதை போல கற்பனை செய்யுங்கள். இந்த ஆற்றின் மேலே ஒரு பேப்பர் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு இலை இருக்குது, அது அடித்து அப்படியே செல்கிறது அப்படிங்கிறது நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். ஏன் அது அடித்து செல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது லேசான பொருள். அதனால் ஆறு எந்த பக்கமெல்லாம் ஓடுதோ, நீரோட்டம் எங்கெல்லாம் போகுதோ அந்த இலையும் அங்கே போகும். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கல் மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆறு நம்மளை அடித்து செல்லாது, மாறாக ஒரு இடத்தில் நம்ம குவிந்து விடுவோம். இதுதான் அற்புதம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த நொடியிலிருந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அதிகபட்சம் நான் சொன்ன மாதிரி கூடிய விரைவில் இதனுடைய மாற்றங்களை உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வெளியும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதனால் மிக மிக அற்புதமான செல்வ வளங்களை நீங்கள் ஈர்க்க துவங்குவீர்கள். இதுதான் இன்றைய வீடியோ. சரி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்துச்சு, எப்படி நீங்கள் இதை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க, என்னவெல்லாம் நம்பிக்கைகள் நீங்கள் வச்சுருக்கீங்க, என்னவெல்லாம் பாசிட்டிவ் பிலீஃப் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.